உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 18வது நாள் வீடியோவை பதிவிடுறேன். இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த நலவாரிய அடையாள அட்டைக்கும் உறுப்பினர் அடையாள அட்டைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் சந்தேகத்தை கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நலவாரிய அடையாள அட்டைன்னா என்ன, உறுப்பினர் அடையாள அட்டைனா என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் 1, 2, 3ன்னு கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் பெனிஃபிட் வேணுமா, இல்லை புது கார்டு போடணுமா, இல்லை உங்களுக்கு வீடு அப்ளை பண்ணுமா, எல்லா அது சம்மந்தமாக தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது சந்தேகம்னா அதில் பாருங்கள். அதுக்கும் மேலே சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அது நான் கண்டினியூவாக நீங்கள் பார்க்காதனால நீங்கள் ஃபஸ்ட்டு புது கார்டு போடுறது என்னான்னு திருப்பி ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அது நான் திருப்பி வீடியோ போடவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு திருப்பி போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் கண்டினியூவாக வித்தியாசமாக ஒரு புது விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன மெசேஜாவது புதுசாக சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். சும்மா டைம் பாஸ்க்காக நம்ம பண்ணக்கூடாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் தகவல் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு சந்தேகமும் வராது. இதில் உங்களுக்கு உறுப்பினர் கார்டுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். உறுப்பினர் கார்டுன்னா என்னென்னா, ஒரு குழுவாவோ இல்லை ஒரு அமைப்பாவோ இல்லை ஒரு சங்கமாவோ இல்லை ஒரு கட்சி இந்த மாதிரி இது மாதிரி ஒரு குழுவாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கார்டை தருவாங்க. அந்த அமைப்புக்குள்ளே இணைகிறோம் அப்படின்னு, அதுக்கு பேர் தான் உறுப்பினர் கார்டு. அதாவது எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ தையல் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு அமைப்பாக சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் தொழில் சங்கங்கள், நாங்களே எங்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்குறோம், ஒரு கார்டு நாங்கள் எங்களுக்குள்ளே உறுப்பினர் கார்டு போட்டுக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த சங்கத்துக்குள்ளே இணைகிறோம் அப்படின்னு ஒரு உறுப்பினர் கார்டு போடுவாங்க. அதுக்கு பேர் தான் உறுப்பினர் கார்டு. இது கட்சியில் இப்போ கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஒரு கட்சியில் இணையணுனாலும் இப்போ உறுப்பினர் கார்டுன்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சி சார்பாக எடுக்கிறது இது எதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுன்னா, அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்லை அவங்க செய்யும் போது அவங்களுக்கு சரியான ஊதியம் தராவிட்டாலோ அது கேட்கறதுக்கு அந்த சங்கங்களை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இதுக்காக தான் சங்க உறுப்பினர் கார்டு அவங்க வச்சுப்பாங்க. ஆனால் நம்ம கட்டுமான நலவாரி அடையாள அட்டைன்றது என்னென்னா, இது கவர்மெண்ட்லேயே நம்ம தனித்தனி ஒவ்வொரு நபரும், நீங்கள் சங்கமாக சேர தேவையில்லை, நீங்கள் குழுவாக இணையாமல் தனி ஒரு நபராகவே உங்களுக்கு நீங்கள் கூலி தொழிலாளி தான் அப்படின்ட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய வேல்யூ. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னா, இந்த எஜுகேஷன் பெனிஃபிட்டு, இந்த இதர பெனிஃபிட்டுகள் எல்லாம் இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வீட்டு வசதி, இயற்கை மரணம் காப்பீடு, இந்த மாதிரி உங்களுக்கு அது சம்மந்தமான எல்லா பெனிஃபிட்ஸ் இந்த கார்டில் தான் கிடைக்கும். உறுப்பினர் கார்டில் அவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. உறுப்பினர் கார்டில் என்னென்னா, உங்களுக்கு எதனா அடிப்பட்டாலோ இல்லை வேறு எதானா அவங்க அதுக்கான எதான ஒன்றா அவங்க நிவாரணத்தை அந்த குழுக்குள்ளே கலெக்ட் பண்ணி தருவாங்க. இதுதான் உறுப்பினர் கார்டு. உறுப்பினர் கார்டுன்றது நம்ம குழுக்குள்ளே வர்றதுக்கு பேர் உறுப்பினர் கார்டு. ஆனால் நலவாரி அடையாள அட்டைன்றது நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கான அமௌண்ட்டு நம்ம படிப்பு செலவுக்கு இது மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கு பேர் தான் கட்டுமான நலவாரி அடையாள அட்டை. இதை நீங்கள் இந்த வித்தியாசத்தை இதில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க.